ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஹ் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நான் வந்து ஒரு சென்சிங் மெக்கானிசம் நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ல என்னென்ன பாசிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்க இருக்கு. அதே மாதிரி எனக்கு சிவி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் எனக்கு வரும். ஓகே. சில டைம் எனக்கு பீக் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், சில டைம் எனக்கு புதுசா எனக்கு ஒரு பீக் அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் ஸ்டடியில எனக்கு என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் ஆக்சுவலா நடக்குது என்னோட எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்குள்ள வீடியோ லெக்சர்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேஸ் ஸ்டடி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரோட் அதுக்கு மேல வந்து நான் வந்து நானோ மெட்டீரியல் நான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் பண்ணும்போது எனக்கு வெறும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்குது. ஓகே. ஸோ அஸ்யூம் தட் எனக்கு 0.2 வோல்ட்ல எனக்கு பீக் வருதுங்கிறது ஒரு அசம்ஷன். ஓகேயா. ஆனா இந்த செகண்ட் கேஸ்ல எனக்கு வந்து நான் அனலைட் நான் ஆக்சுவலா ஆட் பண்ணும்போது என்னோட நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் ஜீஸ் எலக்ட்ரோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் கரண்ட் ஆக்சுவலா கம்மியாகுது. ஓகே. அதே மாதிரி எனக்கு ஒரு புதுசா எனக்கு ஒரு பீக் எனக்கு அப்பியர் ஆகுது. ஓகே. ஸோ அது வந்து என்னுடைய அனலைட் வந்து ரிடக்ஷன்ல அண்டர்கோ போறதுனால வரக்கூடிய ஒரு பீக். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு சிவியுமே நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, எனக்கு அனலைட் ஆட் பண்ண முன்னால ஆக்சிடேஷன் பீக் ஆக்சுவலா அதோட கரண்ட் வந்து ஹையா இருக்கு. ஆனா அனலைட் ஆட் பண்ண பிறகு எனக்கு ஆக்சிடேஷன் பீக் கரண்ட் கம்மியாகுது. அதே நேரத்துல எனக்கு ரிடக்ஷன் பீக் கரண்ட் எனக்கு நெகட்டிவ் டைரக்ஷன்ல எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுக்கு பின்னால நடக்கக்கூடிய என்ன மெக்கானிசம்ங்கிறது பார்ப்போம். ஸோ இதுல வந்து நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் நானோ மெட்டீரியல் வந்து நான் எலக்ட்ரோட் மேல கோட் பண்ணியிருக்கேங்களா, அந்த நானோ மெட்டீரியல்ல அதுக்குன்னு நானோ மெட்டீரியலுக்குள்ளால ஒரு எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்போனன்ட் இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காப்பர் ஆக்சைடு நானோ பார்ட்டிகிள் நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, அதுல வந்து எனக்கு வந்து எது ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா காப்பர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் 2+ இருக்கலாம். அது வந்து எலக்ட்ரோ ஆக்டிவா இருக்கும். எலக்ட்ரோ ஆக்டிவ் என்னது? அதனால உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஏதாவது நடக்குதுன்னா உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? Cu3+ பிளஸ் எலக்ட்ரான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் உங்க நானோ மெட்டீரியல்ல நடக்கும். ஓகே. ஸோ அதுதான் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? ஸோ அப்போ என்னோட நானோ மெட்டீரியல் வந்து நம்ம டிபிக்கலி மெட்டல் நானோ பார்ட்டிகல் இல்ல மெட்டல் ஆக்சைடு அப்படி ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா, அந்த மெட்டல் தான் எனக்கு வந்து எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்போனண்டா இருக்கும். ஓகே. நானோ மெட்டீரியல்ல. ஸோ இந்த எலக்ட்ரோ ஆக்டிவ் காம்போனன்ட் வில் அண்டர்கோ என் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ அதுதான் நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன். Mn மைனஸ் பிளஸ் கிவ் ரைஸ் டு Mn பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். ஸோ இதனால தான் எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் பீக் மாதிரி எனக்கு இங்க அப்பியர் ஆகுது. ஓகே. இப்போ நான் அனலைட் ஆட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்னோட அனலைட் வந்து என் நானோ மெட்டீரியல் சர்ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இன்ட்ராக்ட் ஆகி இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்சுவலா சொல்லிட்டேன். என்னோட நானோ மெட்டீரியல்ல நான் எங்க எது ஆக்டிவ் சைட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ, அந்தந்த இடத்துல எல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிடாக்ஸ் சென்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து சும்மா சொல்றேன். எனக்கு வந்து Cu2+ தான் ரிடாக்ஸ் சென்டர் இருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த Cu2+ம் இந்த அனலைட்டும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸோ இல்ல ஒரு ஸ்ட்ராங் அட்சார்ப்ஷனோ நடந்துச்சு அப்படின்னா, அப்ப எனக்கு என்ன நடந்துரும்? இந்த ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாமே எனக்கு பிளாக் ஆயிரும். ஓகே. ஸோ அப்படின்னு ஆக்சுவலி என்ன மீன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த Cu2+ தான் சொல்றேன் அப்படின்னா, ஜென்ரலா Cu2+ வந்து Cu3+ ஏதோ மாறும்ங்கிற ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த அனலைட் இங்க பிளாக் ஆறதுனால, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆறதுனால காப்பர் கூட இந்த காப்பர் Cu2+ ஆல Cu3+ பிளஸ் எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆக முடியுது. ஓகே. ஸோ அப்போ நீங்க இந்த இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ ஆக்டிவ் சைட்ஸ் தான் எனக்கு அனலைட் கூட இன்டராக்ட் ஆகாம இருக்கு. ஸோ அந்த ஆக்டிவ் சைட்ஸ் ஃபியூ இருக்கிறது தான் எனக்கு என்ன அண்டர்கோ பண்ணும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால தான் நான் இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனோடிக் பீக் கரண்ட் வந்து அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு கம்மியா இருக்கு. ஓகே. ஆனா இதுக்கு ரிவர்ஸ் கேஸ். இது வந்து ஃபார்வர்ட் ஸ்கேன்.
இப்போ ரிவர்ஸ் ஸ்கேன்ல நீங்க பார்த்தோம்னா நமக்கு ஒரு பீக் இங்க அப்பியர் ஆயிருது, அதான் ரிடக்ஷன். ஸோ அதான் நீங்க போட்டிருக்கேன். நம்மளோட அப்சார்ப்ட் அனலைட் மே அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து ரிவர்ஸ் ஸ்கேன். ஸோ ரிவர்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது என்னோட அனலைட் வந்து என் மேல அப்சார்ப் ஆயிருக்குன்னு சொன்னீங்களா, இது மேபி இட் கேன் அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இங்க ப்ராபபிள் மெக்கானிசமா இருக்க சான்சஸ் இருக்கு. புரியுதா? ஸோ ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஹைபோதசிஸ். இது வந்து நடக்க சான்சஸ் இருக்கு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸஸ்ல. இதே மாதிரி இன்னொரு மெக்கானிசமும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் காம்போனன்ட் அது மெட்டலா இருந்து அப்படின்னா தட் கேன் அண்டர்கோ எ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனால தான் எனக்கு இங்க ஒரு ஒரு பீக் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஓகே, இனிமே இப்போ நான் வந்து அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆக்சிடேஷன் இது கம்மியாச்சுன்னு நான் சொன்னேன்ல, அது என்ன மீனிங்னா நெக்ஸ்ட் நான் அனலைட் ஆட் பண்ணும்போது இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்டேட், சி எம் பிளஸ்ங்கிறது என்னது, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் நானோ மெட்டீரியல். புரியுதா? சி இதுல நான் எம் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி என்னன்னா இது வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம். ஓகே, இந்த எம் பிளஸ் நான் சொல்லி இருக்கிறது என்னது, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் மெட்டல் ஸ்பீஷிஸ் கூட எனக்கு வந்து அனலைட் வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம் என்ன பண்ணுது, ரியாக்ட் பண்ணி கெமிக்கலி ரியாக்ட் பண்ணி எனக்கு எதா ஃபார்ம் ஆகுது, எனக்கு வந்து எம் பிளஸ் அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். புரியுதா? அப்போ இது இதுல இருந்து என்ன மீனிங், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்னுடைய நிறைய ஆக்சிடைஸ்டு நானோ மெட்டீரியல் வந்து என்னுடைய அனலைட் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா? சோ இதான் நான் சொன்னேன், இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? சோ இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் நானோ மெட்டீரியல் வந்து என் அனலைட் நிறைய கன்சியூம் பண்றதுனால அப்ப எனக்கு என்னதாயிரும், எனக்கு ஃபியூ ஆக்டிவ் சைட்ஸ் தான் எனக்கு ரிமைனிங்கா இருக்கும். புரியுதா? சோ அந்த ஆக்டிவ் சைட்ஸ்னால எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதனால தான் எனக்கு ஐபிஏ வந்து எனக்கு கம்மியா கிடைக்குது. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். எனக்கு எம் வந்து எம் பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? ஆனா இந்த எம் பிளஸ்ங்கிறது என் அனலைட் வந்து இது ஃபுல்லா கன்சியூம் பண்றதுனால எனக்கு ஆக்சுவலா என்ன என்ன நடந்துரும், எனக்கு வந்து ஐபிஏ எனக்கு கம்மியாயிரும். ஏன்னா எனக்கு ஃபியூ மெட்டல் தான் ஆக்சுவலா எனக்கு இருக்கும். புரியுதா? ஸோ அந்த ஃபியூ எம் தான் எனக்கு எதா கன்வெர்ட் ஆகும், எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு கம்மியா இருக்குன்னு போட்டிருக்கேன். புரியுதா? இனிமே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களோட ரிவர்ஸ் ஸ்கேன்ல உங்களோட அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல உங்களுக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுமா? தட் வில் அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இந்த அனலைட் ஆக்சிடைஸ்ங்கிறது ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுனால எனக்கு கீழே வந்து எனக்கு ஒரு பீக் வந்து எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இதை தான் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஈசி டைப் ரியாக்ஷன் பாத்வே அப்படிங்கிறது எழுதுவோம். இதுல ஈசினா என்னது, ஈனா எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? அதாவது இந்த மெட்டல்ங்கிறது இது நான் சொன்னேன்ல ஒரு என்னுடைய நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு எலக்ட்ரோஆக்டிவ் காம்போனன்ட் தான் எனக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஓகே, நான் அந்த எலக்ட்ரோஆக்டிவ் காம்போனன்ட் ஒரு மெட்டல்னு நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். புரியுதா? அதான் நான் எம் சொல்லி நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இந்த எம்ங்கிறது எனக்கு ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகிறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஆனா அனலைட் வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இந்த நானோ மெட்டீரியல் கூட இன்டராக்ட் ஆகிறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ அதனாலதான் இது வந்து ஈசி டைப் அப்படின்றத சொல்றோம். இதுல ஈனா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், சினா கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பிக்சோரியலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் இது எடுத்திருக்கிறது வந்து ஜிசி எலக்ட்ரோட்னு வச்சுப்போம். ஸோ அதான் நீங்க ஜிசி எலக்ட்ரோட்னு எடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதா ஃபார்ம் ஆகுது, எம் வந்து எம் பிளஸ்ஸா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. அதான் நீங்க போட்டிருக்கீங்க இட்ஸ் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதுக்கு பிறகு எனக்கு எம் பிளஸ் எம்மா மாறுது. எம் பிளஸ் எம்மா மாறும்போது என்னோட அனலைட் ரிடியூஸ்டு ஸ்டேட்ங்கிறது எந்த ஃபார்முக்கு மாறுது, ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டா மாறுது. புரியுதா? இனிமே நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் வந்து எனக்கு அனலைட் ரிடியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு எனக்கு மாறுது. புரியுதா? ஸோ இதுல ஜிசிங்கிறது கண்டக்டிவிட்டி ஃபெசிலிட்டேட் பண்ணது. இந்த மெட்டல் இந்த எம் டு எம் பிளஸ்ங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, வேரஸ் இந்த போர்ஷன் அதாவது இந்த அனலைட் ரிடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுதுல இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அதே மாதிரி
இந்த அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் அதுதான் நத்திங் பட் ப்ராடக்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட் மறுபடியும் எனக்கு அனலைட் ரிடியூஸ்டு ஸ்டேட்ல வருது தெரியுமா? இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ எப்பவே தெரிஞ்சுக்கணும், கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நமக்கு சிடில எப்பவே வந்து பீக் வராது. புரியுதா? ஸோ இந்த ஸ்டெப் ரெப்ரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா, எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எனக்கு அனலைட் எனக்கு இதுல பீக் வராது. ஆனா எனக்கு அனலைட் நான் ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுதுன்னு சொல்றீங்களா? இட்ஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் எனக்கு கீழே எனக்கு பீக்கா எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது செகண்ட் கேஸ் ஸ்டடி. ஸோ இந்த செகண்ட் கேஸ் ஸ்டடியில பாத்தீங்கன்னா எனக்கு ஜிசி மாடிஃபைடு நானோ மெட்டீரியல். ஸோ இந்த ஜிசி மாடிஃபைட் நானோ மெட்டீரியலுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து பீக் கரண்ட் எனக்கு ஒன்று கிடைக்குது. ஓகே. இப்போ நான் அனலைட் நான் ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா எனக்கு ஆக்சிடேஷன்லயும் சரி அதே மாதிரி ரிடக்ஷன் ரியாக்ஷன்லயும் சரி எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன ஆகுது எனக்கு வந்து பீக் கரண்ட் எனக்கு வந்து கூட வருது. ஓகே. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு புதுசா எந்த நியூ ரெடாக்ஸ் பீக் எங்கேயுமே வரல. புரியுதா? என்னோட நானோமீட்டர்ல இருக்கக்கூடிய பீக் அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்னால ஆகுதுல்ல அதுதான் எனக்கு என்ன ஆகுது நான் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ஹான்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ அதனாலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆனோடிக் பீக் கரண்ட்டோ அதே மாதிரி கேத்தோடிக் பீக் கரண்ட்டோ எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனாலதான் ஐபிஏ அண்ட் ஐபிசி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அனலைட்ங்கிறது இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? ஸோ இப்போ இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ல நான் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு நானோமீட்டர் வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம்ல இருந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்மா கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ இது வந்து ரிவர்சிபிள். அதனால வந்து இங்க டபுள் ஏரோ அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த ரிடியூஸ்டு நானோ மெட்டீரியல்ங்கிறது எதுவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு இப்ப நான் மெட்டல் ஆக்சைடு நானோ பார்ட்டிகல் எடுக்கிறேன்னா அந்த மெட்டல் ஆக்சைடுல இருக்கக்கூடிய ஒரு மெட்டலா இருக்கலாம். புரியுதா? ஸோ அந்த மெட்டல் எனக்கு ஆக்சிடேஷனையும் ரிடக்ஷன் ரியாக்ஷனையும் எனக்கு இன்வால்வ் ஆகுங்கிறத நான் இதுல மென்ஷன் பண்றேன். புரியுதா? ஸோ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ங்கிறது இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ங்கிறது இருக்க சமயத்துல ஸோ இதுல நீங்க பாருங்க இது என்னோட ஜிசி எலக்ட்ரோட். இந்த ஜிசி எலக்ட்ரோட்ல எனக்கு வந்து நானோ மெட்டீரியல் எனக்கு இருக்கு. ஓகே. நானோ மெட்டீரியல் வந்து எனக்கு ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருக்கு. ஆனா இதோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இது கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு வந்து பியூர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும். அதனால எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சைக்கிளும் எனக்கு கம்மி. புரியுதா? எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, அப்ப அதுல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபராவும் எனக்கு கம்மியா தானே இருக்கும். ஸோ அப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கம்மியா இருந்துச்சுன்னா, எனக்கு ஐபிஏயும், ஐபிசியும் எனக்கு கம்மியா தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ல எனக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சைக்கிள் கம்மியா இருக்கறனால தான் இந்த இடத்துல நமக்கு ஐபிஏயும், ஐபிசியும் எனக்கு கம்மியாகுது. ஓகே. இப்போ நமக்கு நீங்க நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னா, சார் அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல எனக்கு வந்து இந்த நானோமெட்டல் ரிடியூஸ்ட் ஃபார்ம் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ ஸோ இதுல என்ன நடக்குதுங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து இப்போ அனலைட் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் அனலைட் ஆட் பண்ணும்போது, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நானோ ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இருக்குல்ல, இதுக்கு கூட என்னோட அனலைட் வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம் கெமிக்கலி ரியாக்ட் பண்ணும்போது, எனக்கு அனலைட் ரிடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிரும். நானோமெட்டல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து நானோமெட்டல் ரெடியூஸ்டு ஃபார்மா கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? ஸோ இந்த ப்ராசஸ்ல நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நெறைய ஆக்சுவலி என்ன ஆகும்? நானோமெட்டல் ரெடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு ரீஜெனரேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க பாருங்க. எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா இருக்கிறது, எனக்கு வந்து ரிடியூஸ்டு ஃபார்மா எனக்கு கன்வெர்ட் ஆயிட்டே போகுது. ஓகே. ஸோ அதுதான் நான் இந்த ரியாக்ஷன்ல நான் போட்டிருக்கேன். எனக்கு அனலைட் கான்சன்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் பண்ண புரியுதா? நான் நெறைய அனலைட் ஆட் பண்ண எனக்கு நெறைய நானோமீட்டர் ரிடியூஸ்டு ஃபார்ம் இருக்கிறது எனக்கு ரீஜெனரேட் ஆகுது. புரியுதா? அப்ப எனக்கு நானோமீட்டர் ரிடியூஸ்டு ஃபார்ம் கான்சன்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, எனக்கு நெறைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். எனக்கு நெறைய ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா, எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சைக்கிள் எனக்கு கூடும். ஓகே. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சைக்கிள் எனக்கு கூடுச்சுன்னா, எனக்கு ஐபிஏயும், ஐபிசியும் எனக்கு கூடும். புரியுதா? ஸோ இதுதான் நம்ம ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசம்.
ஸோ அனலைட் ஆட் பண்ண முன்னால நீங்க பார்த்தோம் அப்படின்னா நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு கம்மியா தான் இருக்கு. அதனால எனக்கு ஐபிஏ அஸ் வெல் அஸ் ஐபிசி எனக்கு கம்மியா இருக்கு. ஆனா செகண்ட் கேஸ்ல நான் நானோ மெட்டீரியல் கூட நான் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. பட் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய ப்ரொடியூஸ் ஆகிறதுனால எனக்கு நிறைய எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதனால எனக்கு நிறைய எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் சைக்கிள்ஸ் எனக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால எனக்கு ஐபிஏயும் எனக்கு ஐபிசியும் எனக்கு கூடும். ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இது ஜிசி எலக்ட்ரோ இதுல நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எது என்ன ஃபார்மேட்ல மாறுது நானோமீட்டர் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? நெக்ஸ்ட் நானோமீட்டர் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும்போது என்னுடைய அனலைட் என்னது ரெடியூஸ்டு ஃபார்ம் இருக்கிறது ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? ஸோ இதுல இந்த ஜிசி எலக்ட்ரோடுங்கிறது கண்டக்டிவிட்டி. இந்த ரெப்ரசன்டேஷன் இந்த நானோமீட்டர் ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுதுல இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே. இந்த அனலைட் ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் நான் சொல்லியிருக்கீங்களா இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் இதை நம்ம என்னங்கிறத சொல்லுவோம் மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது மீடியேட் பண்ணுது இந்த நானோமீட்டர்ல உங்களுக்கு ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது தெரியுமா? இதுதான் ஆக்சுவல் என்னது மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகேயா? ஸோ இத இன்னொரு பேர்லயே நம்ம சொல்லலாம் எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆம்பிளிபிகேஷன் மெக்கானிசம். ஸோ இதுல எது ஆம்பிளிஃபை ஆகுது அப்படின்னா என்ன நானோமீட்டர் ரிடியூஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய எனக்கு ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு நிறைய எலக்ட்ரான் சைக்கிள்ஸ் எனக்கு நடக்குது. புரியுதா? ஸோ அதனாலதான் இது வந்து நம்ம எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ஆம்பிளிஃபிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் போன கேஸ்ல நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து சிவில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. புரியுதா? இந்த கேஸ்ல நீங்க பாருங்க எனக்கு வந்து இது அனலைட் ரெடியூஸ்டு ஃபார்ம் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இது மாறுறது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்கு சைக்ளிக் வோல்டாமெட்ரியில எனக்கு வந்து பீக்கா எனக்கு வந்து வராது. புரியுதா? ஸோ எனக்கு ரெண்டு கேஸ்லயுமே நான் பிஃபோர் ஆடிங் அனலைட் ஆஃப்டர் ஆடிங் அனலைட்ல எனக்கு இந்த சிவில எது மட்டும் தான் எனக்கு வந்து பீக் எனக்கு தெரியுது பாத்தீங்கன்னா நானோ மெட்டீரியல் தான் எனக்கு எது ஆகுது ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டு ஃபார்ம் அதே மாதிரி ரெடியூஸ்டு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இந்த மாறுறதுனால தான் எனக்கு ஐபிஐயும் எனக்கு ஐபிசியும் எனக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ இதுதான் செகண்ட் கேஸோட மெக்கானிசம். இப்போ நம்ம தேர்ட் கேஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த தேர்ட் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய நானோ மெட்டீரியலோட எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ நான் அனலைட் ஆட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இந்த நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் எலக்ட்ரோட பீக் கரண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே ஆக்சுவலா எனக்கு கம்மியாகுது. புரியுதா? சோ இதுலயே நம்ம போன கேஸ் மாதிரிதான் எனக்கு புதுசா எந்த ரிடாக்ஸ் பீக் எதுவுமே அப்பியர் ஆகல. ஆனா என்னுடைய ஐபிஏயும் ஐபிசியும் எனக்கு கம்மியாகுது. சோ அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்கேன் நான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு ஆனோடிக் பீக்கும் கேத்தோடிக் பீக்கும் எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே போகுது. புரியுதா? சோ அதனாலதான் கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட். ஓகே. சோ இப்போ இதுக்கு உள்ளால நடக்கக்கூடிய மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் அனலைட் ஆட் பண்றதுக்கு முன்னால என்னோட நானோ மெட்டீரியல் ஆக்சுவலா என்ன பண்ணுது இதுல பாருங்க நானோ மெட்டீரியல் நான் இந்த ஜிசி எலக்ட்ரோட் மேல மாடிஃபை பண்ணியிருக்கேன்னு ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். இந்த நானோ மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஆக்டிவ் காம்போனன்ட் வந்து என்ன பண்ணுது ரெடியூஸ்டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? இது வந்து வைஸ் வெர்சா. ஸோ இது ஃபார்வர்ட்லயும் நடக்குது பேக்வேர்ட்லயும் நடக்குது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்குது இந்த சர்ஃபேஸ்ல என்னோட நானோ மெட்டீரியல் வந்து ரெடியூஸ் டு நானோ மெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும்போது எலக்ட்ரான் லிபரேட் பண்ணுதா இந்த எலக்ட்ரான் எனக்கு எலக்ட்ரோடுக்கு உள்ளால போகும். புரியுதா? ஸோ இதே மாதிரி ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டு ஃபார்மா இருந்துச்சுன்னா ஜிசி எலக்ட்ரோட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரான் வெளியில போகும். ஸோ ஆக மொத்தத்துல எனக்கு நானோ மெட்டீரியலுக்கும் இந்த ஜிசி எலக்ட்ரோடுக்கு இடையில தான் எனக்கு எலக்ட்ரான் என்னது டிரான்ஸ்ஃபர் ஆகி நடக்கும். புரியுதா? ஸோ இந்த கேஸ் எனக்கு ஆகிறது வந்து இன் ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட். நவ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட் ஆக்சுவலா என்ன நடக்கும்? ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் அனலைட்ல பாத்தீங்கன்னா இந்த அனலைட் வந்து என்னோட நானோ மெட்டீரியலோட இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ். ஓகே. ஆக்டிவ் சைட்ஸா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு கண்டக்டிவ் சேனலா இருக்கலாம் இல்லாட்டி ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கலாம்
எதுலயோ ஒரு பர்டிகுலர் சைட்ல போய் இந்த அனலைட் ஆஷ்ல என்ன என்ன மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகே. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆறதுனால எந்த இடத்துல எனக்கு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆச்சோ அந்த இடத்துல எனக்கு வந்து ரியாக்ஷன் எனக்கு நடக்காது. ஓகே. ஸோ ஜென்ரலாவே இதுல பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். எனக்கு அனலைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைண்ட் பண்ணலங்கிறது எடுத்துக்குவோம். ஓகே. இந்த அனலைட்ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நானோ மெட்டீரியல் கூட பைண்ட் பண்ணல. அப்படின்னா இந்த நானோ மெட்டீரியல் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும்? இட் வில் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஓகேயா? அதே மாதிரி இது ரிடக்ஷன் ரியாக்ஷன் இது இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ இதனால எனக்கு வந்து ஒரு பீ கரண்ட் ஏதோ ஒண்ணு எனக்கு வரும். பட் எனக்கு ஒரு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அனலைட் நான் ஆட் பண்ணும்போது இந்த நானோ மெட்டீரியல் கூட ஒரு சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆறதுனால, இந்த நானோ மெட்டீரியலால இந்த ஆக்சிடேஷனோ, ரிடக்ஷன் ரியாக்ஷனோ இதால இன்வால்வ் ஆக முடியாது. அப்ப இன்வால்வ் ஆக முடியலன்னு ஆக்சுவலா என்ன ஆயிரும்? இந்த பீக் கரண்ட் எய்தர் டிஸப்பியர் ஆயிரும். இல்ல இந்த பீக் கரண்ட் வந்து இன்டென்சிட்டி கம்மியாயிரும். புரியுதா? ஸோ அதுதான் நான் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இந்த அனலைட் வந்து எனக்கு நானோ மெட்டீரியல்ல வந்து எனக்கு ஒரு கண்டக்டிவ் சேனல், இல்ல ஃபங்ஷனல் குரூப், இல்ல ஆக்டிவ் சைட்ஸ். அதுல எதுலயோ போய் எனக்கு உட்கார்றதுனால, எனக்கு இந்த ஆக்டிவ் சைட்டே எனக்கு அன்அவைலபிளா போயிரும். புரியுதா? அப்ப எனக்கு ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு அன்அவைலபிளா இருக்கிறதுனால, எனக்கு மொத்தமா இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸே எனக்கு கம்மியாயிரும். அதான் என்ன மீனிங்? நான் நெறைய அனலைட் ஆட் பண்றேன். எனக்கு எல்லாமே எனக்கு நானோ மெட்டீரியல் கூட போய் எனக்கு பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்டிவ் சைட்ஸ் ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். புரியுதா? இல்ல ஆக்டிவ் சைட்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். அப்ப ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா, எனக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நானோ மெட்டீரியல் நடக்கிறதே எனக்கு கம்மியாயிரும். புரியுதா? ஸோ எனக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எனக்கு கம்மியாயிருச்சுன்னா, எனக்கு கம்மியான எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்ப இந்த கேஸ்ல நான் வந்து எல்லா அனலைட்டுமே இந்த அனலைட், இந்த அனலைட், இந்த அனலைட் எல்லாமே எனக்கு பைண்ட் ஆயிருச்சு. நான் ஒரு அசம்ப்ஷன் எடுக்கிறேன். இந்த அனலைட் மட்டும் இங்க பைண்ட் ஆகல அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆக்டிவ் சைட்ஸ் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு ஆக்டிவ் சைட்ஸ்ல இருக்கக்கூடிய நானோ மெட்டீரியல் மட்டும் எனக்கு என்ன போகுது? ஆக்சிடேஷன்ல எனக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, எனக்கு மேல மட்டும் தான் எனக்கு கரண்ட் வரும். புரியுதா? வேறஸ் எனக்கு எல்லாமே எனக்கு அனலைட் வந்து எனக்கு போய் பைண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, எனக்கு கரண்ட் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப கூட வந்திருக்கும். புரியுதா? ஸோ அதுதான் நான் இங்க மீன் பண்ண வரேன். எனக்கு வந்து லோவர் எலக்ட்ரான் எனக்கு ரிலீஸ் ஆறதுனால, எனக்கு வந்து ஐபியையும், ஐபிசியும் எனக்கு கம்மியா வரும். ஏன்? எனக்கு அனலைட் வந்து என்ன நானோ மெட்டீரியலோட அந்த கண்டக்டிவ் சேனல் இல்ல ஆக்டிவ் சைட்ஸ்ல போய் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால, எனக்கு ஆக்டிவ் சைட்ஸே எனக்கு கம்மியாயிருச்சு. ஸோ அதனால எனக்கு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் எனக்கு நானோ மெட்டீரியல் நடக்கிறது எனக்கு கம்மியாகுது. அதனால எனக்கு எலக்ட்ரான் ரிலீஸும் எனக்கு கம்மியாகுது. அதனால எனக்கு பீக் கரண்ட் எனக்கு டிராஸ்டிக்கா எனக்கு கம்மியாயிருச்சு. ஓகே. ஸோ இதுதான் நான் இந்த டயகிராம்ல போட்டிருக்கேன். இந்த அனலைட் என்னோட நானோ மெட்டீரியல் மேல உட்கார்றதுனால, இது வந்து ஒரு பிளாக்கிங் லேயரா இல்ல ஒரு இன்சுலேட்டிங் லேயரா எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ நான் அனலைட் கான்சன்ட்ரேஷன் நான் இன்கிரீஸ் பண்ண பண்ண, நீங்க இந்த இம்பிடன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்சிடி வேல்யூ எனக்கு கூடிட்டே போகும். ஓகே. ஸோ ஆர்சிடி வேல்யூன்னா ஒண்ணும் இல்ல. இந்த செமி சர்க்கிளோட டயமீட்டர். புரியுதா? இந்த இடத்துல நான் இப்படி ஒரு டயகிராம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த செமி சர்க்கிளோட டயமீட்டர் தான் எனக்கு ஆக்சுவலா என்னது? ஆர்சிடி. ஸோ இந்த ஆர்சிடி வேல்யூ வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? நான் கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் பண்ண பண்ண ஆர்சிடி வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஸோ ஆர்சிடி இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு நானோ மெட்டீரியலுக்கு மேல எனக்கு ஒரு திக் இன்சுலேட்டிங் லேயர் எனக்கு ஃபார்ம் ஆகுதுங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ அதுதான் நான் இங்க ஷார்ட் ரெப்ரசன்டேஷன்ல போட்டிருக்கேன். நான் ஆட் பண்ண பண்ண எனக்கு சர்ஃபேஸ்ல எனக்கு நெறைய எனக்கு அப்சார்ப் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் கூடன்னு போட்டிருக்கேன். அப்ப எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜ் எனக்கு கூட போயிட்டே இருந்துச்சுன்னா, எனக்கு ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு கம்மியாகும். அப்ப ஆக்டிவ் சைட்ஸ் எனக்கு கம்மியாச்சுன்னா, எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆறதே கம்மியாயிரும். ஓகே. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆறது கம்மியாயிருச்சு அப்படின்னா, எனக்கு ஐசியையும், எனக்கு ஐபிசியும் கம்மியாயிரும். அதே மாதிரி நான் எலக்ட்ரோகெமிக்கல் இம்பிடன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நான் எடுத்தேன் அப்படின்னா, அதுல எனக்கு ஆர்சிடி வேல்யூ வந்து எனக்கு கூட வந்துரும். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு 4த் கேஸ் ஸ்டடி பார்ப்போம். இந்த 4த் கேஸ் ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா, நான் கிளாசிக் கார்பன் எலக்ட்ரோட், நானோமெட்டல் எலக்ட்ரோட் மாடிஃபை பண்ண உள்ள எடுத்திருக்கேன். அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அதனால எனக்கு E2, E1ங்கிறது எனக்கு ஒரு பொட்டன்ஷியலா எனக்கு கிடைக்குது. புரியுதா? இதுல E1 கரஸ்பாண்ட்ஸ் டு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், E2 கரஸ்பாண்ட்ஸ் டு தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். புரியுதா? இதுல பார்த்தோம்னா எனக்கு நானோ மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் காம்போனன்ட் தான் எனக்கு ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? இதுதான் இதோட மெக்கானிசம். இப்போ
நான் அனலைட் ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா எனக்கு புதுசா ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறது வந்து என்னுடைய அனலைட்னால. ஓகே, என்னோட அனலைட் வந்து ரிடியூஸ்டு ஃபார்ம்ல இருந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. அதே மாதிரி ஆக்சிடைஸ்டு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. ஸோ இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஆடிங் அனலைட்ல எனக்கு வந்தக்கூடிய பொட்டன்ஷியல் எல்லாமே டிஃப்ரெண்ட். புரியுதா? இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலும் சேம் கிடையாது. அதே மாதிரி இந்த ரிடக்ஷன் E2வும் E2 டேஷும் எனக்கு சேம் கிடையாது. புரியுதா? ஸோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் ஆடிங் அனலைட் பிஃபோர் அனலைட் ஆட் பண்ண முன்னால எனக்கு வரக்கூடிய பீக் வந்து நானோமெட்டீரியலோடது. அதே மாதிரி நான் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரிடாக்ஸ் பீக் வருது. அது வந்து அனலைட்டோடது. புரியுதா? ஸோ இப்போ இதுல இருந்து என்ன மெக்கானிசம் நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அனலைட் ஆட் பண்ணும்போது அது நானோமீட்டர் கூட கான்டாக்ட் வந்துடும். அப்படிதானே? எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல ரீச் ஆயிடும். இப்போ ரீச் ஆகும்போது என்ன மெக்கானிசம் இதுல இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவேஷன் ஆஃப் நானோமெட்டீரியல். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். நானோமெட்டீரியல் வந்து எனக்கு எதா மாறுது? ரெடியூஸ்டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. அது பிறகு ஆக்சிடைஸ்டு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? சி இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்றேன்ல, எது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? இந்த ஃபார்வர்ட் தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? இந்த ஃபார்வர்ட் தான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதுக்கு பிறகு இது பேக்வர்ட் ஆரோ தான் என்னது? ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு நடக்கும். இப்போ நான் அனலைட் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இருக்கு தெரியுமா? இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் எனக்கு நிறைய ரிடியூஸ்டு ஃபார்மா எனக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்? கூட அனலைட் ரிடியூஸ்டு இதுவும் எனக்கு அனலைட் ஆக்சிடைஸ்டா கன்வெர்ட் ஆகும். சரி, நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, உங்க ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் நானோமெட்டீரியல் வந்து உங்க அனலைட் கூட கெமிக்கலி இன்டராக்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்துல உங்களுக்கு எது எனக்கு ஃபார்ம் ஆகும்? அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா தான் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அஸ் அ ப்ராடக்டா. ஸோ இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது நமக்கு சிவில ரிஃப்ளெக்ட் ஆகாது. புரியுதா? ஆனா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது தெரியுமா? இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு எலக்ட்ரோ ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால இது ஃபர்தரா நமக்கு என்ன வரும்? அண்டர்கோய ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறதுனால எனக்கு அனலைட்டுக்கு எனக்கு இங்க எனக்கு மேலேயும் கீழேயும் எனக்கு பீக் வருது. புரியுதா? ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நானோமீட்டர் ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. அதனாலதான் நான் இப்படி ஒரு ஏரோ மார்க் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்னது? இது கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும்போது என்னோட அனலைட் என்ன மாறுது? ரெடியூஸ்ட்ல இருந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறுது. அதே மாதிரி மறுபடியும் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. ஸோ திஸ் இஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதாவது அதாவது நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, ஜிசி எலக்ட்ரோடு வந்து கண்டக்டிவிட்டி. புரியுதா? இந்த நானோமீட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகுது தெரியுமா? அது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் ஸ்டெப் அனலைட் ரெடியூஸ் டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்த ஃபைனல் எனக்கு வரக்கூடிய ரிடாக்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இதுலயும் நீங்க பார்த்தோம்னா என்னோட நானோமீட்டர்ங்கிறது வந்து மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல தான் இங்கேயும் எனக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேஸ் ஸ்டடி என்னன்னா, ஒரு 5th கேஸ் ஸ்டடி. இதுல வந்து எனக்கு கிளாசிக் கார்பன் நானோமீட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதுல பார்த்தோம்னா நான் அனலைட் ஆட் பண்றதுக்கு முன்னால எனக்கு எந்த பீக் கரண்ட் எதுவுமே வரல. ஓகே, ஸோ இதுல ஜஸ்ட் பார்த்தோம்னா எனக்கு ஒரு பிளாங்கா தான், எனக்கு ஒரு ஓவல் ஷேப்ல தான் எனக்கு ஒரு சைக்ளிக் ஆல்டர்னேட்டிவ் பீக் தெரியுது. ஸோ அப்படின்னா இதுல நமக்கு என்ன சொல்லலாம்? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நடக்கல? இந்த நானோமீட்டர் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷனோ ரிடக்ஷன் ரியாக்ஷனோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கல. எனக்கு நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னன்னா, இட் இஸ் டியூ டு தி கெப்பாசிட்டிவ் கரண்ட். ஓகே, ஸோ கெப்பாசிட்டிவ் கரண்ட் இது என்னது? டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் டி பை டிடி. புரியுதா? ஸோ இது நான் அப்சர்வ் பண்ணது வந்து வெறும் கெப்பாசிட்டிவ் கரண்ட். ஆனா நான் அனலைட் ஆட் பண்ணும்போது பார்த்தோம்னா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷனும் நடக்குது, எனக்கு ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. புரியுதா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன மெக்கானிசம் நடக்குது அப்படின்னா, நான் அனலைட் வந்து எனக்கு சர்ஃபேஸ், அதாவது நானோமீட்டர் மாடிஃபைட் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல உட்காந்து இந்த அனலைட் வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. ஓகே,
ஸோ இதுதான் நம்ம ஆக்சுவலா என்னங்கிறது சொல்லுவோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர். ஓகேயா? எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் அனலைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? இதுக்கு பேர் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிஹேவியர். சரியா? ஸோ அப்போ இதுல என்னோட அனலைட் வந்து ப்ராடக்டா மாறும். அதே மாதிரி ப்ராடக்டும் எனக்கு அனலைட்டா மாறும். ஸோ இதுதான் நம்ம இங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ங்கிறது நம்ம இந்த சிவில நம்ம ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஆனா கண்டிஷன் என்ன? இந்த அனலைட் நானோமீட்டர்ல அட்சாம் ஆன பிறகுதான் எனக்கு இந்த ரியாக்ஷனே நடக்கும். புரியுதா? ஸோ இதுல நம்ம முன்னால நம்ம பார்த்த மெக்கானிசம் எல்லாம் என்னது? நானோ மெட்டீரியல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? அது ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் நம்ம அதை வந்து ஒரு மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிற மாதிரி நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம். நிறைய போன கேஸ் ஸ்டடியில எல்லாமே அதுதான் நம்ம பார்த்தோம். புரியுதா? அது வந்து ஒரு மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரா தான் எனக்கு நானோ மெட்டீரியல் ப்ளே பண்ணுது. ஆனா இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ணதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நானோ மெட்டீரியல் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வால்வ் ஆகல. புரியுதா? ஆனா நமக்கு நானோ மெட்டீரியல் ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்படின்னா இட் ப்ரொவைட் ஒன்லி ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஓகே. நீங்க இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேர் எலக்ட்ரோடு. புரியுதா? பேர் எலக்ட்ரோடுக்கு வந்து எனக்கு ஆர்சிடி வேல்யூ வந்து எனக்கு கூட வருது. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் ஜிசி எலக்ட்ரோடுக்கு நான் வந்து ஆர்சிடி எடுக்கிறேன். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வருதுன்னு வச்சுங்க. அப்ப இதுல வந்து என்னது? ஆர்சிடி வேல்யூ வந்து எனக்கு கம்மி. புரியுதா? அப்ப ஆர்சிடி வேல்யூ வந்து நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் எலக்ட்ரோடு எனக்கு கம்மியா வருதுன்னா, அப்ப என்ன மீனிங்? என்னோட நானோ மெட்டீரியல் வந்து ஹைலி கண்டக்டிவ்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு அனலைட் எனக்கு ப்ராடக்ட்டா மாறும்போது, எனக்கு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணது தெரியுமா? இந்த எலக்ட்ரான என்னுடைய நானோ மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டக்டிவ் பாத்வே வந்து எனக்கு ரேப்பிடா எனக்கு இந்த எலக்ட்ரான எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். எலக்ட்ரோடுக்கு. புரியுதா? ஸோ இதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆப்சன்ஸ் ஆஃப் அனலைட்ல என் நானோ மெட்டீரியலுக்கு வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காததுனால, இந்த இடத்துல இம்மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம சொல்லணும். ஏன் டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நம்ம சொல்றோம்? ஏன்னா என்னோட நானோ மெட்டீரியல்ங்கிறது எந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் இன்வால்வ் ஆகல. ஆனா நான் இம்பிடன்ஸ் எடுக்கும்போது எனக்கு கண்டக்டிவிட்டி நல்ல கிடைக்குது. அப்படின்னா என்னோட ஆர்சிடி வேல்யூ ரொம்ப கம்மியா கிடைக்குது. அதனால இதுல நடக்கக்கூடிய மெக்கானிசம் வந்து டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? ஸோ அதுதான் நம்ம டிஇடிங்கிறது இன் ஷார்ட்ல நம்ம அதை ரெப்ரசன்டேஷன்ல நம்ம அதை சொல்லுவோம். புரியுதா? ஸோ இதை டயக்ராமேட்டிக்கா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் போட்டிருக்கேன். இதுக்கு மேல எனக்கு ஒரு நானோ மெட்டீரியல் இருக்கு. ஸோ இதுக்கு இதுக்கு மேலதான் எனக்கு அனலைட் ஆக்சுவலா என்ன பண்ணுது? எனக்கு ப்ராடக்டாவும் கன்வெர்ட் ஆகுது. மறுபடியும் இந்த ப்ராடக்ட் எனக்கு அனலைட்டா எனக்கு கன்வெர்ட் ஆகுது. புரியுதா? ஸோ இதுதான் நான் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது நான் சொல்றேன். புரியுதா? இந்த இடத்துல என்னோட நானோ மெட்டீரியல் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கண்டக்டிவிட்டி மட்டும் தான் கொடுக்குது. ஓகே. இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்த ஜிசி எலக்ட்ரோடுக்கு வந்து ஆக்சுவலா என்னது கொஞ்சம் கண்டக்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஆனா நானோ மெட்டீரியல் வந்து கண்டக்டிவிட்டி கூட. இது வந்து நம்ம இம்பிடன்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? சோ இதுதான் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். புரியுதா? ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் சென்சிங் மெக்கானிசம். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். சோ இப்போ இந்த ஒரு கேஸ் ஸ்டடியில நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சினர்ஜிஸ்டிக் காம்போசிட் மெக்கானிசம். சோ சினர்ஜிஸ்டிக் காம்போசிட் மெக்கானிசம்னா என்ன? சி இப்போ நான் வந்து ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். அதாவது எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரோட் இருக்கு. ஓகே. இந்த எலக்ட்ரோடுக்கு மேல நான் வந்து ஒரு கிராஃபீனை நான் வந்து கோட் பண்றேன். ஓகே. கிராஃபீன் இருக்கு. அந்த கிராஃபீனுக்கு கூட நான் வந்து ஒரு மெட்டல் நானோ பார்ட்டிகிள் நான் வந்து எம்பெட் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இப்படி நான் ஒரு ஹைபிரிட் மெட்டீரியல் மாதிரி நான் ஒண்ணு சிந்தசிஸ் பண்றேன் அப்படின்னா, இதுல கிராஃபீனுக்கும் ஒரு ரோல் இருக்கும். மெட்டல் நானோ பார்ட்டிகிள்க்கும் ஒரு ரோல் இருக்கும். புரியுதா? ஸோ இது மாதிரி எனக்கு 2மே கம்பைன் ஆகி எனக்கு வந்து சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கூடும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா? ஸோ இதுல நம்ம கிராஃபீன்ங்கிறது இட் வில் ஆஃபர் அ ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இப்போ எனக்கு ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டினா இப்ப நம்ம போன கேஸ்ல பார்த்தோம் தெரியுமா? எனக்கு நான் நானோமீட்டர் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஆனா அது டைரக்ட் என்னது மீடியேட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகல. ஆனா அதுக்கு ஆர்சிடி வேல்யூ ரொம்ப கம்மி.
அதனால இட் இன்வால்வ் இன் அ டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? புரியுதா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்ல வரேன். நான் ஒரு கிராஃபீன் எடுக்கிறேன். அந்த கிராஃபீனுக்கு ஹை எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆர்சிடி வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்மியா இருக்கும். இன்னொன்னு எனக்கு டைரக்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல தான் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுக்கு நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் நான் எஸ்டிமேட் பண்ணேன்னா, எனக்கு சிவில கேஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப கூட இருக்கும். புரியுதா? ஆனா, இந்த கிராஃபீன் கூட நான் மெட்டல் நானோ பார்ட்டிகிள் மாதிரி ஏதோ ஒண்ணு எடுத்திருக்கேன் தெரியுமா? இது எனக்கு மீடியேட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல இன்வால்வ் ஆகும். ஓகே. ஏன்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு மெட்டல் நானோ பார்ட்டிகிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு ரிடியூஸ்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். ஆக்சிடைஸ்டு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறும். அந்த நேரத்துல என்னோட அனலைட் ஒரு கெமிக்கலோ இல்ல எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ல எனக்கு இன்வால்வ் ஆகும். புரியுதா? சோ அதுதான் நம்ம என்ன மீன் பண்ண வரேன். என்னோட மீடியேட்டட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் என்னுடைய மெட்டல் நானோ பார்ட்டிகிள் எனக்கு இன்வால்வ் ஆகும். புரியுதா? சோ அப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு நானோமீட்டர் ஆக்சிடைஸ் டு ரிடியூஸ்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் நடக்கிறதுனால எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அது மூலமா எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கூடும். புரியுதா? அண்ட் மோர் ஓவர் எனக்கு ஓவர் பொட்டன்ஷியல் எனக்கு கம்மியாகும். அதே மாதிரி பீக் டு பீக் டிஃபரன்ஸும் எனக்கு கம்மியாகும். புரியுதா? சோ இந்த 2 காம்பினேஷன் வரும்போது எனக்கு சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓவராலா கூடும். ஸோ சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் என்னது? எனக்கு சென்சிட்டிவிட்டி கூடும். எனக்கு லிமிட் ஆஃப் டிடெக்ஷன் எனக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு சினர்ஜிஸ்டிக் காம்போசிட் மெக்கானிசத்துல எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்க நிறைய பேப்பர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரோடுக்கு சர்ஃபேஸ் மேல அவங்க ஒரு நானோ காம்போசிட்ங்கிறத மாடிஃபை பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு ஹைபிரிட் மெட்டீரியல் எடுப்பாங்க. புரியுதா? ஸோ இத நான் சிவில எப்படி கொடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் கிராஃபீன் ஜிசி எலக்ட்ரோட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சிவி ரன் பண்றேன். பண்றேன் அப்படின்னா, எனக்கு பீக் கரண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது. புரியுதா? ஏன்னா கிராஃபீன் வித் ஆஃபர்ஸ் ஒன்லி கண்டக்டிவிட்டி. புரியுதா? அதே நேரத்துல நான் மெட்டல் நானோ பார்ட்டிகிள் வச்சு நான் இந்த கிராஃபீனை நான் மாடிஃபை பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட மெட்டல் நானோ பார்ட்டிகிள்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் இருக்குல்ல, அதுதான் வில் இன்வால்வ் இன் தி ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? இப்போ இந்த மெட்டல் நானோ பார்ட்டிகிள் கிராஃபீன் ஹைபிரிட் மெட்டீரியலுக்கு கூட நான் அனலைட் ஆட் பண்றேன் அப்படின்னா, என் அனலைட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்படி நான் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னா, அப்போ என்ன மீனிங்? என் அனலைட் தான் ஆக்சிடைஸ்டு ரிடியூஸ்டு ஃபார்மா மாறுது. அது மாதிரி ரிடியூஸ்டு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. புரியுதா? சி இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் பாதி மெக்கானிசம் நான் இங்க சொல்றது இட் ரிசம்பிள்ஸ் திஸ். புரியுதா? நம்ம கேஸ் ஸ்டடி 4ல நான் என்ன சொல்லியிருக்கேனோ, அதுதான் நீங்க நல்லா பாத்தீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் இங்க டயகிராமா நான் போட்டு வச்சிருக்கேன். புரியுதா? பட் இதுக்கு கூட அடிஷனலா என்ன இருக்கு? ஜிசி எலக்ட்ரோடுக்கு மேல நான் கிராஃபீன் மட்டும் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப என்ன மீனிங்? நான் எலக்ட்ரோட பை டிஃபால்ட் கண்டக்டிவிட்டி கொடுக்கும். அப்படிதானே? ஜிசி எலக்ட்ரோட். இதோட கண்டக்டிவிட்டிய நான் என்ஹான்ஸ் பண்றேன். புரியுதா? அதுக்காக தான் நான் இங்க கிராஃபீன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரியுதா? அதனால கேஸ் 4க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. புரியுதா? கேஸ் 4ம் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இந்த கேஸ் 4ல நம்ம கிராஃபீன் கோட் பண்ணல. இந்த இடத்துல நான் கிராஃபீனை கோட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ எதுக்கு கிராஃபீன் கோட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு கண்டக்டிவிட்டியை நான் மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஓகே. அதே நேரத்துல எனக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எனக்கு நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு கெமிக்கல் எலக்ட்ரோ கேட்டலிட்டிக் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நானோமீட்டர் மாதிரி எனக்கு ஒண்ணு தேவை. புரியுதா? சோ அதுக்காக தான் நான் ஆக்சுவலி என்ன பண்றேன், நான் ஒரு நானோமீட்டர் எடுக்கிறேன். தட் வில் அண்டர்கோ எ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? சோ இப்போ நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். சோ இந்த கேஸ் ஸ்டடி என்னன்னா, எனக்கு ஜிசி எலக்ட்ரோட் இருக்கு. அதுக்கு மேல என்னோட அனலைட் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல எனக்கு இன்வால்வ் ஆகுது. புரியுதா? சோ இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அனலைட்ல இருந்து எப்படி சார் எலக்ட்ரான் எனக்கு ஜிசி எலக்ட்ரோடுக்கு உள்ளால போகும்? அதே மாதிரி ஜிசி எலக்ட்ரோட்ல இருந்து எப்படி எனக்கு எலக்ட்ரான் எனக்கு அனலைட்ல போய் போகும்? புரியுதா? ஏன்னா நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம இது ப்ரொபோஸ் பண்றோம். அப்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா, எனக்கு அனலைட் டு ஜிசிக்கும் நடக்கலாம். அதே மாதிரி ஜிசி டு அனலைட்டும் நடக்கலாம். சோ இது எல்லாமே எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா, எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதா? இல்ல ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதாங்கிறது பொறுத்து. புரியுதா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோட் இருக்கலாம். இந்த எலக்ட்ரோட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். அதுல எ நானோ மெட்டீரியல் வில் அண்டர்கோ எ ரிடக்ஷன் ரியாக்ஷன்.
புரியுதா? இந்த எலக்ட்ரானை வாங்கி என் நானோ மெட்டீரியல் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்ப என் அனலைட் வந்து ரிடியூஸ்டு ஃபார்மா இருக்கிறது ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். ஓகே. திரும்ப இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் வந்து எனக்கு ரெடியூஸ்டு ஃபார்மா எனக்கு மாறும். புரியுதா? ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு எலக்ட்ரோட்ல இருந்து நானோ மெட்டீரியல் போகுது. நானோ மெட்டீரியல் டு அனலைட். ஓகே. ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது லோயர் டு அப்பர்ங்கிறது நான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ இது எந்த கேஸ்ல நடக்கும் அப்படின்னா, ஒன்லி டியூரிங் தி ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஓகேயா? ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு மெக்கானிசம் நடக்கும். வேறஸ் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, அனலைட் டு நானோ மெட்டீரியல் அண்ட் நானோ மெட்டீரியல் டு எலக்ட்ரோட். ஓகே. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைட் ரெடியூஸ்டு ஃபார்ம் வந்து ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். அதுக்கு பிறகு என்னோட நானோ மெட்டீரியல் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் இந்த எலக்ட்ரானை வாங்கி ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும். அதே மாதிரி இந்த நானோ மெட்டீரியல் ரெடியூஸ்டு ஃபார்ம் மறுபடியும் எனக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகும்போது எலக்ட்ரானை லிபரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரான் தான் என்னுடைய ஜிசி எலக்ட்ரோடுக்கு உள்ளால போயிடும். புரியுதா? ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா எனக்கு எலக்ட்ரான் வந்து அனலைட் டு ஜிசி எலக்ட்ரோட் போகும். வேற ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஜிசி எலக்ட்ரோட் டு அனலைட்டா இங்க போகும். புரியுதா? ஸோ இப்போ அடுத்த ஒரு கேஸ் ஸ்டடியில என்னன்னா, நான் வந்து ஒரு 3 ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எனக்கு சைமல்டேனியஸா நடக்குது. இன்னொன்னு கீழ எனக்கு வெறும் ஒரே ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் தான் நடக்குது. ஓகேயா? ஸோ இந்த மாரி நான் வந்து ப்ரொபோஸ் பண்றேன். இந்த மாரி எனக்கு ஒரு சிவி கிடைக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது நம்ம அப்சர்வ் பண்ணணும்னா, எதெல்லாம் ரிடாக்ஸ் கப்பிள். ஸோ இதுல நீங்க டயகிராம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 அண்ட் 4ம் வந்து ஒரு ரிடாக்ஸ் கப்பிள். புரியுதா? வேறஸ் இந்த 1ம் 2ம் வேற ஆக்சிடேஷன் மட்டும் தான் இருக்கு. இந்த கீழ ரிடக்ஷன் ரியாக்ஷன் எதுவுமே நடக்கல. புரியுதா? ஸோ அப்போ இதுல ப்ராபபிள் மெக்கானிசம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, 1ங்கிற இருக்கிற இடத்துல ஏங்கிறது பியா மாறி இருக்கலாம். இது ஒரு ஆக்சிடேஷன். அந்த பிங்கிறது மறுபடியும் சியா மாறி இருக்கலாம் 2ல. இந்த 3ல சி வந்து டியா மாறி இருக்கும். இந்த 4த் கேஸ்ல அதே டி தான் மறுபடியும் சியா மாறி இருக்கும். புரியுதா? இது டி டு சிங்கிறது ரிடக்ஷன் ரியாக்ஷன். அதே நேரத்துல சி டு இங்கிறது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ இதுல நீங்க எப்பவே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் லோ டு ஹையா தான் எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னா, எனக்கு அப்பர்ல எப்பவே நடக்கிறது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். லோயர்ல எனக்கு நடக்கிறது எப்பவே ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? இப்ப நான் இன்னொரு கேஸ்ல குடுக்குறேன். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, எனக்கு மேலேயும் எனக்கு 3 ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. கீழேயும் எனக்கு 3 ஆ என்னது ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே. இப்போ நான் அனலைட் ஆட் பண்ணது நான் வந்து எதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொல்லி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். புரியுதா? சோ இப்போ இதுல என்ன ரியாக்ஷன் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா, ஏ வந்து ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானா மாறும். ஆக்சிடேஷன் இந்த இதுல. 2வதுல இந்த ஏ பிளஸ் மறுபடியும் ஏ டூ பிளஸா மாறும். ஒரு எலக்ட்ரான் லிபரேட் பண்ணும். அதே மாதிரி இந்த 3rd இதுல ஏ டூ பிளஸ்ங்கிறது ஏ த்ரீ பிளஸா மாறுது. புரியுதா? சோ இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. புரியுதா? அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னென்ன ரிடாக்ஸ் கப்புள்லாம் இருக்கு. இது ஒரு ரிடாக்ஸ் கப்புள். அதே மாதிரி இது ஒரு ரிடாக்ஸ் கப்புள். அதே மாதிரி இதுவும் ஒரு ரிடாக்ஸ் கப்புள். புரியுதா? அப்போ 1ல நான் ஆக்சிடேஷன் சொன்னதுதான் எனக்கு 6ங்கிறது அது ரிடக்ஷனா எனக்கு நடக்கும். புரியுதா? 3ர்ட்ல நான் ஆக்சிடேஷன் சொன்னது 4த்ல எனக்கு என்னதான் நடக்கும்? ரிடக்ஷனா நடக்கும். புரியுதா? அதே மாதிரி நான் 2ண்ட்ல நான் என்ன ஆக்சிடேஷன் நான் சொன்னேனோ, அது 5த்ல வந்து எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷனா எனக்கு நடக்கும். புரியுதா? சோ இதுதான் நாம புதுசா வந்து ஒரு மெக்கானிசத்த நம்ம ப்ரோபோஸ் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ நம்ம ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தேன். நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நானோமீட்டர் இருக்கு. ஓகேயா? இந்த நானோமீட்டர்ல நான் வந்து ஒரு அனலைட் ஆட் பண்ணும்போது, இந்த அனலைட் வந்து எனக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறுது. ஓகே. அதுலருந்து எனக்கு ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இது கீழ ஜிசி எலக்ட்ரோட். இப்படிதான் நம்ம இவ்வளவு ஒரு மெக்கானிசமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது நம்ம பார்த்தோம்னா, நம்ம நானோமீட்டர்ல வந்து நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் என்சைமேட்டிக் சென்சார்ஸோடது. ஓகே. நான் என்சைமேட்டிக் சென்சார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நானோமீட்டர்ல will act like a electrocatalyst. Okay. It will convert the analyte to a particular product. புரியுதா? சோ நான் ஒரு பயாலஜிக்கல் காம்போனன்ட்டா எடுத்துக்கிறேன். பயாலஜிக்கல் காம்போனன்ட்னா அதே ஜிசி எலக்ட்ரோட் தான் இருக்கும். ஆனா நான் நானோமீட்டர் சொல்லியிருக்க இடத்துல பதிலாக எனக்கு என்ன இருக்கும்? ஒரு என்சைம் இருக்கும். இப்ப இந்த என்சைம் வந்து நான் வந்து ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ்ங்கிறது எடுத்துக்கிறேன். அப்ப அனலைட் எனக்கு எதா இருக்கும்? குளுக்கோஸ் வந்து எனக்கு
குளுக்கோனா லாக்டோனா மாறும். அப்போ குளுக்கோஸ் ஆக்சுவலி எதை எடுத்துக்கும்? O2 எடுத்துக்கும். அது எது H2O2வா எனக்கு கன்வெர்ட் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த குளுக்கோஸ் டு குளுக்கோனா லாக்டோன் பிளஸ் H2O2ன்னு சொல்றேன் தெரியுமா? இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேயா? இதுல எனக்கு H2O2 எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு தெரியுமா? இந்த H2O2வும் ஆக்ஸிஜன் தான் எனக்கு எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷீஸ். இதுல 2 இதுல ஏதாவது ஒண்ணு ஆக்சுவலா எனக்கு என்ன பண்ணும்? வில் அண்டர்கோ எ எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். புரியுதா? ஸோ அப்போ இதுல வந்து நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். என்னோட என்சைம்ல நான் வந்து ஒரு நானோமீட்டர்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? நானோமீட்டர்ல வந்து எனக்கு வந்து ஒரு அ என்ன இது நடக்கும்? எனக்கு நானோமீட்டர்ல வந்து ரெட்யூஸ்ட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். ஆக்சிடைஸ்டு ரெட்யூஸ்டு ஃபார்மா மாறும்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட். அதே மாதிரி தான் எனக்கு வந்து நான் ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடேஸ் அப்படின்னு நான் என்சைம் எடுத்தேன்னா, அந்த என்சைம்க்குள்ளால என்ன இருக்கும்னா, எஃப்ஏடின்னு எனக்கு இருக்கும். ஒரு கோஃபாக்டர். புரியுதா? இந்த எஃப்ஏடிஹெச்2 தான் எனக்கு எஃப்ஏடியா மாறும். புரியுதா? ஸோ இது வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு நானோ மெட்டீரியல்ல வந்து நான் வந்து நானோ ஆக்சிடைஸ்ட் அதே மாதிரி நானோ ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஸோ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நானோ மெட்டீரியல் வில் மிமிக் லைக் யுவர் என்சைம். புரியுதா? அந்த நானோ மெட்டீரியலுக்கு உள்ளால ஒரு ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட் இருக்கு. அதுதான் எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதனால தான் எனக்கு சிவில பீக் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் நம்ம இந்த குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் எடுத்துட்டோம் அப்படியும், அதுலயும் எனக்கு கோஃபாக்டர் இருக்கு. அந்த கோஃபாக்டர் வந்து எனக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல எனக்கு இன்வால்வ் ஆச்சுன்னா, அதனாலயும் எனக்கு சிவில எனக்கு பீக் வரும். ஓகே. இப்போ நான் நானோமீட்டர்ல ஜெனரலா என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன்? எனக்கு அனலைட் வந்து என்னது ரிடியூஸ்டு ஃபார்ம் ஆக்சிடைஸ்டு ஃபார்மா மாறும். இது வந்து ஜஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் நீங்க இங்கே பார்த்தா கூடயும் என்சைம்ல இங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் குளுக்கோனலாக்டோனா மாறுது. அதே மாதிரி இந்த எஃப்ஏடிஹெச்2 மாறுது. இது என்னது? இட்ஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? நான் வந்து அந்த ஈசி பாத்வேல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுதா? இதுதான் நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன். குளுக்கோஸ் குளுக்கோனலாக்டோனா மாறுது. அதே மாதிரி O2H2O மாறுறதும் இதுவும் என்னதான்? இதுவும் என்சைமேட்டிக் கெமிக்கல் ஆர் பயோகெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். புரியுதா? இந்த 2 ரிடாக்ஸ் ரியாக்ஷனுமே எப்பவே சைக்கிளிக் வால்டாமீட்டர்ல பீக் வராது. ஆனா, இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா? H2O2 இதுதான் நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன்? நான் வந்து பாத்தீங்கன்னா, அனலைட் ரிடாக்ஸ் ரெஸ்பான்ஸ்ல என்ன சொல்லியிருந்தேன்? அந்த அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் தான் ப்ராடக்ட். நீங்க பாத்தீங்கன்னா, நான் இங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா அனலைட் என்ன இருக்கலாம்? அனலைட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் என்னன்னு போட்டிருந்தேன். ப்ராடக்ட்ன்னு போட்டிருந்தேன். புரியுதா? இந்த ப்ராடக்ட் எனக்கு ஃபைனலா எனக்கு ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். இதனாலதான் எனக்கு புதுசா ஒரு பீக் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்ப நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த கூடயும் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் எது? H2O2. புரியுதா? இந்த H2O2 எனக்கு ஆக்சிஜனா எனக்கு ஃபார்ம் ஆகுதுல. இது வந்து எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்டெப். புரியுதா? சோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்டெப் தான் நான் சிவில நான் வந்து நடக்கும்போது எனக்கு என்னது? எனக்கு வந்து மேல இருக்கு எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் பீக்கா எனக்கு தெரியும். புரியுதா? சோ ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் எப்பவே வந்து எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் எனக்கு பீக்கா வராது. புரியுதா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கிறதும், இந்த செகண்ட் ஸ்டெப் 2மே எனக்கு என்னதான்? இது வந்து ஒரு பயோகெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். புரியுதா? இட் இஸ் நாட் அன் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன். புரியுதா? இந்த பயோகெமிக்கல் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னால எனக்கு சிவில எப்பவுமே பீக் வராது. ஆனா, எனக்கு ஒரு ப்ராடக்ட் அது O2வா இருக்கலாம், இல்ல H2O2வா இருக்கலாம். அது எனக்கு ஆக்சிடேஷனோ இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனோ எனக்கு நடக்குது அப்படின்னா, அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்டெப். புரியுதா? இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஸ்டெப் தான் எனக்கு சிவில வந்து எனக்கு எனக்கு பீக்கா வரும். புரியுதா? சோ இதுதான் நம்ம இப்போதைக்கு பார்த்ததோட டிஃபரெண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சிங் மெக்கானிசம். ஓகே?